குடிக்கிறதுக்கு தண்ணி பிடிக்கணும். ஒரு குடம் தண்ணி கூட இல்ல. என்னதான் பண்ணி வச்சுக்கல இந்த மாமியார். புளி வச்சு குழம்பு போடலாமா இல்லை ரங்கோலி குழம்பு போடலாமா? நமக்கு தெரிஞ்சது இந்த ஸ்டார் குழம்பு மட்டும்தான். தெரிஞ்சதையே போடுவோம். நடு ரோட்ல உட்காந்து நீ என்ன தெரியுங்கக்கா? முதல்ல ஒரு கோடு போடணும். எந்த பக்கத்துல இருந்து ஆரம்பிக்கலாம்? என்னடி பண்ற? ஏக்கா என்ன பார்த்தா எப்படி தெரியுது? கோலம் போடுறேன். கோலம் போடுறீங்களா மேடம்? மார்கழி மாசம் கூட காலையில 4 மணிக்கு எழுந்து கோலம் போட போறது கிடையாது இல்ல? என் மாமியார் நிமிஷம் தாங்க முடியலன்னா இப்போ 3 நிமிஷம் தாங்க முடியல. அதுதான் தினமும் ஊசல் எடுத்து காலை 4 மணிக்கு எழுந்து குழம்பு போடுன்னு எந்திரிக்க முடியுதா? நடுராத்திரில போய் எழுந்து யாராவது குழம்பு போட முடியுமா? மணி என்ன தெரியுமா? என்ன 7 தானே ஆகுது? வாசலிலே பூசணி பூ வச்சு போட்டான் நேசத்துல என் மனச தச்சு போட்டான். முதல்ல கோலத்தை போடு, அதுக்கப்புறம் பூசணி பூ வைப்பேன். வராம பிடிச்சது. ஏக்கா கோலமா உட்கார் வந்தாருன்னா கொஞ்சம் இந்த பக்கம் வர சொல்லுண்ணே. ஒரு மூட்டை வாங்கலான்னு இருக்கேன். முதல்ல கோலத்தை போட்டு முடி. மூட்டை வாங்க போறாங்க கோலமாவு. நமக்கு என்னமோ கோலம் போட தெரியாத மாதிரியே பேசுறது பத்தியாது. இரு நாளைக்கு காலையில் 4 மணிக்கு எழுந்துக்கிறது இந்த தெரு ஃபுல்லா பிடிக்கிற மாதிரி பெரிய குழம்பா போடுறேன் பாரு. கொஞ்சம் அசந்து தூங்கிட்டா இவன் என்ன பண்ணி வாசல்ல உட்காந்துங்க. ஏடே மாமியார் கிளவி வந்துச்சான். என்னத்த என்ன தேடி கோலம் வைப்பாங்க? ஏன் அவ்வளோ அக்கறை காலையில இருந்து குழம்பு வைக்க வேண்டியதானே? எனக்கு தான் உடம்பு சரியில்லை. 4 மணிக்கு எழுந்து நான் ஏந்து கொண்டிருந்தேன். 7 மணிக்கு கோலம் போட்டுக்க. இன்னும் ஒரு புள்ளி கூட வைக்கல. அதான் கேக்குறேன். 7 மணிக்கு வந்து உட்காந்து என்ன பண்ணிருக்க? ஏந்திரே. இருங்க அத்தை கோலம் போட்டு வரேன். இப்போ கோலம் போட்டு கிழிச்சது போதா ஏந்திர முதல்ல இருந்து. சூரியன் பல்ல இழிச்சிட்டு வந்து இருக்கு. இப்ப கோலம் வைக்கிறதுக்கு உட்காந்துக்கா. இதெல்லாம் குடும்ப நடத்துறது இதெல்லாம். குடும்ப நடத்துல கூத்து நட்டுறோம். எந்திரே உள்ள போடி. கோலம் அப்படி கொடு. நம்ம ஒரு வேலை செய்யலன்னு சொல்லுவோம். நம்ம செஞ்சாலும் இப்படி கெடுக்குது பத்தியா? ஊர் ஃபுல்லா சொல்லி தெரிஞ்சுன்னு வரும். என் மருமக ஒரு வேலையும் செய்ய மாட்டா, ஒரு வேலையும் செய்ய மாட்டான்னு. நீ செஞ்ச வரைக்கும் போதா ஏந்திரி. கிளவி நைட்ல நல்லா தூங்கிட்ட சொல்லிட்டு பாலில் தூக்க மாத்திரையை கலந்து கொடுத்தேன். அப்படி இருந்தால் 7 மணிக்கெல்லாம் எழுந்து வந்து உசுரத்துனுக்கு நாளைக்கு 5 மாத்திரையை போட்டு கலை கொடுக்கணும். ஏம்மா இடுப்பே விட்டு போச்சு. சரி கோலம் போட்டுனே இருங்க. அதை வரேன். அவன் அவனுக்கு 1008 வேலை இருக்கும். அதெல்லாம் சொல்லிட்டு போக முடியாது. வேலையை பாருங்க. நல்லா 7 மணி வரைக்கும் தூங்கிட்டு வந்துட்டு கதை பேசுனுக்கு. எங்கனா வீடு அடங்குறாளா? வா ஊர் சுத்திட்டு வீட்டுக்கு தான வருவே. வா காலை உடைக்கறனா இல்லையான்னு பாரு. யார் உடைக்கிறேன்னு பார்க்கலாம். அவ ஏன் காலை உடைப்பன்னு சொன்ன மாதிரி கேட்டது. ஓடுறது என்ன சொன்னே இப்ப? கோலம் நல்லா பெருசா போட்டு வைங்கன்னு சொன்னேன். கலர் போட்டு வாங்கிட்டு வரேன். வா வீட்டுக்கு தான வருவே. வா அவ என் காலை உடைப்பன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. சரியா கேட்க மாட்டேங்குது. வரட்டும். போனா போதுன்னு விட்டு கொடுத்து போறதுனால தான் திமிர் ரொம்ப அதிகமா இருக்கு அவளுக்கு. மற்ற வீட்டுல இருக்க மொத்த வேலையை இன்னைக்கு அவ தான் செய்யறப்ப. வயசான காலத்துல நமக்கு என்ன கோலம் தெரியும்? இந்த கம்பி கோலம் மட்டும் தான் தெரியும். வயசு பொண்ணு தானே அவ. இந்த போன்ல எல்லாம் என்ன கலர் கோலம் வந்து சூப்பரா அதெல்லாம் கத்துக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு டிசைன் அழகா போடல. கலர் போடலாம் போட்டா வாசல் எவ்வளவு அழகா லட்சுமி கலாட்சியமா இருக்கும். எரும மாட்டை கல்யாணம் பண்ணி வந்து வச்சிருக்காங்க. அங்கங்க வாசல்ல எவ்வளவு அழகா கோலம் போடுறாங்க. அதை பார்த்து கூட இந்த மாடுக்கு அறிவு வர மாட்டேங்குது. வீடு சுத்தின்னு சொல்றியா? நல்லா சுத்தின்னு வருவா. அதெல்லாம் யாரும் சொல்லி கொடுத்தவள? அதெல்லாம் நல்லா கத்து வச்சிருப்பா. ஏம்மா கோலம் போட்டு முடிக்கிறதுக்குள்ள முது எலும்பு தாண்டி போச்சுக்கேம்மா. போதும் நாளைக்கு பெருசா போட்டுக்கலாம். இந்த கோலம் போட்டப்பா கூட குனிஞ்சு எடுக்க முடியல. வயசான காலத்துல நானே எல்லா வேலையும் செய்யணும்னா எப்படி செய்யுது? நான் சின்ன பொண்ணா மாடு காலங்காத்தால ஊர் சுத்த போயிருக்குது. வட்டம் இந்த மாமியார் கேள்வி காலையில வேலை சொல்லியே கொடுதுடியம்மா. அம்மா வீட்டுக்கு போற மாதிரி இருந்தா கூட அங்கே போய் ஒரு 10 நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு வரலாம். நம்மதாங்க சேர்க்க மாட்டேங்கிறாங்க. என்ன பண்றது? திக்கத்தவே எங்கேயே திணையில தான் உட்காந்துருக்கணும். கொஞ்ச நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுக்கலாம். இது பந்த பாசம் எல்லாம் வெளி வீஷம் சிந்தினின் ரத்தம் சிந்தினி அது எல்லாம் வேண்டானோ. எப்படி அது காலங்காத்தால திண்ணல உட்காந்து அழுது நிற்கிறது? இந்த வீட்லயும் ஒரு கிளவி இருக்குல்ல. நான் அழுவல, பாட்டு பாடினு இருந்தேன். ரெண்டும் ஒண்ணு தானே. என்ன காலங்காத்தால வந்துட்டியா? வீட்டுல வேலை வெட்டி எதுவும் இல்லையா? இந்த மாமியாருக்கு தொல்லை எங்க போனாலும் நமக்கு தீர மாட்டேங்குது. கீதா இல்லையா பாட்டி? உன் மாமியார் வயசு தான் எனக்கு ஆகுது. பாட்டி கீட்டினா வாயை உடச்சு விடுவேன். ஓ சாரி ஆண்டி. கோல்படுத்துவேன். உங்க மருமக இல்லையா? இந்த மலை மாடி இப்பதான் எழுந்திருக்குது. என்ன விஷயம்? சும்மாதான் கேட்டேன். மாமியார் கிளவி யார்கிட்ட பேசினேன்? ஆமாண்டி மாசம் ஆனா உங்களுக்கு பென்ஷன்லாம் கரெக்டா வந்துருதா? வருது. இல்ல வரனா எழுதி போடலான்னு தான் பார்த்தேன். அதான் கரெக்டா தான் வருது. ஓகே யாரத்த? உன் கூட்டாளி வந்திருக்கா. ஹாய் குட் மார்னிங். குட் மார்னிங் டி. என்னடி காலையில நீ வந்திருக்க? இது ஒரு சோம்பேறி கழுதை 2 சோம்பேறி கழுதையா காலையில சேர்ந்துச்சுங்க. மாமியார் என்ன திட்டுறாங்கடி? நான் உங்க வீட்டுக்கு வரும்போது உங்க மாமியார் எனக்கு திட்டனே இல்லையா? பதில் சரியா போச்சு. ஓ ஆள் வச்சு பழி வாங்குறியா? என்ன காலை சோறாக்குற வேலை எதுவுமே கிடையாதா? குடி நின்று நீங்க பேசுறதுக்கு தினமும் நீங்க தானே செய்றீங்க. இன்னைக்கு நீங்களே செய்யுங்க. நான் நம்ம செய்யறமே ஏன்டா வந்து கேட்டீங்க? நான் உடம்பு ரொம்ப கொழுப்புல தான் இருக்குது. மாவு இருக்குல்ல, இட்லி தோசை ஊத்துங்க. ஏதாவது சட்னி அரைச்சு வைங்க. காலையிலக்கு மதியானத்துக்கு 12 மணிக்கு சமையல் செஞ்சுக்கலாம். நீங்க எதனா வந்து நான் வாங்கி குழம்பு வச்சுக்கலாம். சும்மா பேசுங்க. நை பரவாயில்ல. உங்க மாமியார் ரொம்ப மிரட்டடி. நான் இந்த மாதிரிலாம் பேச மாட்டேன். மாமியார என்ன கதை சொன்ன? அது ஒண்ணு இல்ல காது கேக்குதா உங்களுக்கு? தூரமா இருந்து பேசினேன். அதெல்லாம் இப்ப நல்லா தான் கேக்குது. எல்லாம் சரியாயிடுச்சு எனக்கு. அது ஒண்ணு இல்ல நேற்று மாவு வச்சு வச்சல. அந்த மாவு இருக்குல்ல, அதுல இட்லி ஊத்திக்கலாம். அதுக்கப்புறம் தொட்டுக்க சட்னி வச்சுக்கலாம். அதான் சொன்னேன். இங்க பாரு, காலையில இட்லி மட்டும் தான் ஊத்தி வைப்பேன். சட்னி அரைச்சு வைப்பேன். மதியானத்துக்கு சாப்பாடு நீ தான் செய்யணும். புரியுதா? ஓகே டார்லிங், நானே செய்யறேன். மீன் கரை வந்தானே மீன் வாங்கி குழம்பு வச்சுட்டு மீன் வறுத்தலாம். ஓகேவா? டன். நீங்க போய் இட்லி ஊத்துங்க போங்க. டன்னு நீங்க சட்னிக்கு வந்து அரைச்சு கொடுவா. வரவா நீங்க போயிட்டே இருக்க. பின்னாடியே வரேன். மரத்துல வேற தேங்காய் நல்லா முத்தி போயிருது. அடுத்த அளவு சட்னிக்காக ஆகும். ஒரு தேங்காய் 30 ரூபா 40 ரூபா 50 ரூபா கிட்ட விற்குது. காசு கொடுத்து வாங்க முடியுதா? ஏனி மட்டும் இருந்துச்சு நானே ஏறி அறுத்துருவேன். எங்க கண்ணு ஆபரேஷன் பண்ணிருக்கின்றதுனால
கொஞ்சம் பார்த்து பார்த்து வேலை செய்ய வேண்டியதாக இருக்குது. பக்கத்து வீட்டு ராக்காய் கிட்டே ஏன் இருக்குது கேட்டால் தருவா. கேட்டு பார்க்கலாமா? 50 ரூபா கொடுத்து தேங்காய் வாங்கணும். ஏனி வாங்கிடலாம். இதாங்க இட்லி ஊற்றி வைக்கிற நேரம் போயிருக்குதே. அத்தா வரேடி. இவ்வளோ மாதிரி ஊர் சுத்தத்துக்கு போயிட்டாங்கன்னு நினச்சினா போகுது. இந்த மாமியார் வீட்டில் வச்சுன்னு ஒரே ஹிம்சை. மாமியார் நிலையும் சேதண்டி இருக்கு. என் மாமியார் தொழில் தாங்க முடியாம தினமும் காலையில் 4 மணிக்கெல்லாம் தலையாண்ட வந்து உட்காந்து எந்திரி 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 மார்கழி மாதம் எல்லார் வீட்லையும் அழகாக சாணி தெளிச்சு கோலம் போடுறாங்க. எந்திரிச்சு கோலம் போடுன்னு உசுரை எடுக்குதுன்னு சொல்லிட்டு என்ன தினம் பண்ணேன், 2 மாத்திரையை போட்டு தூக்க மாத்திரையை பாலில் கலக்கி கொடுத்துட்டேன் அதுக்கிட்ட. அது நடனா குடிச்சு போட்டு 7 மணிக்கெல்லாம் எழுந்து சுற்றி நிற்கி. 2 மாத்திரை போட்டு ஏண்டி அது நிறைய மாத்திரை போட்டால் போய் சேர்ந்துட போதுரியே. நீங்கள் நிறைய தான் போட்டு கொடுக்கலான்னு இருக்கிறேன். தூங்கட்டும் ஒரு 10 மணி வரைக்கும். கொலை கேஸில் உள்ள போயிடுவேடி. அப்படியே சொல்கிறா. ஒரு மாத்திரைக்கு மேலே போடுறது 2 மாத்திரை போட சொன்னது. உங்க மாமியார் எப்படி இருக்குன்னு பார்த்தியா? நான் வரும்போது நல்லா தான் இருந்தது. நான் கோலம் போட்டுருந்தேன். நான் போகிறேன் சொல்லிட்டு பிடிங்கிச்சேன்ட்டு இருந்து நான் முடிய வந்துட்டேன். நல்லா தான் இருக்குது. உசுரோடலாம் விளையாடாத. அதுக்கப்புறம் மொத்தவே நம்ம தான் செய்ய வேண்டியது இருக்கும். மாமியார் கிழங்கு இருக்க வரைக்கும் தான் நம்ம அப்படி ஏமாத்தின்னு ஊர் சுற்றியும் வர முடியும். புரியுதா? அதை கத்துன்னு போட்டோம். அந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுட்டு வேலையை பாரு. ரொம்ப டார்ச்சர் பண்ணுது. சரி விடு. நம்ம ஒரு காதில் மாமியார் ஆக பண்ணல. இப்போ நம்ம வந்து அப்படிதான் சொல்லுவாங்க டார்ச்சர்னு. நான்லாம் மாமியார் ஐட்டெல்லாம் இப்படி டார்ச்சர் பண்ண மாட்டேன் தெரியுமா? அது வயசு வந்து அதை தானே நடக்கும். நீ என்ன சொல்ல வர? ஒன்றுமே புரியலையே. வயசாச்சுனாலே எல்லாரும் அப்படிதான் இருப்பாங்க. நம்ம மாமியார் மாதிரி தான். அப்போ நானும் அவங்கள மாதிரி தான் நடந்துப்பேன்னு சொல்றியா? நீ மட்டும் இல்லை, எல்லாருமே அப்படிதான். ஆனால் என் மாமியார் மாதிரி நான் ஓவர் டார்ச்சர்லாம் பண்ண மாட்டேன். காலையில் 4 மணிக்கு எழுந்து சொல்லி எவ்வளோ டார்ச்சர் பண்ணுது தெரியுமா? நீ 4 மணிக்கு எழுந்துட்டு தானமா? இல்லை 8 மணிக்கு 9 மணிக்கு தான் எழுந்துப்பேன். இருந்தாலும் டார்ச்சர் பண்ணுது. இன்னைக்கு பாரு 7 மணிக்கெல்லாம் வேற எழுந்துக்கேன் நான். என்னடே காலையிலேயே மீட்டிங்கை போட்டிங்களா? ஆமாக்கா வாக்கா போர் அடிக்குது. அம்மா எனக்கு தலைக்கு மேலே வேலை இருக்குது. நான்லாம் வர மாட்டேன். அப்படி என்ன வேலை இருக்கு உனக்கு? இன்னைக்கு காலையில இருந்து வீட்டில் எவ்வளோ வேலை இருக்கு? என்ன வேலை இருக்குன்னு கேட்குறாளே. வாக்கா கொஞ்ச நேரம் உட்காருக்கா. பரவாயில்ல, உங்க வீட்டு வாசலை பார்த்தேன். கோலம் நல்லா சூப்பராக போட்டிருக்கேன். பரவாயில்ல, நான் சொல்லி கொடுத்த மாதிரி எங்கள் மாமியார் போட்டுக்குது குளத்தை. அப்போ நீ போடலையா? எங்க யோசிச்சு மண்டை வெளியே வந்துச்சு. குளம் போகிறதுக்கு இது குளம் போகிறதுன்னு. கடைசியில் எங்கள் மாமியார் வந்து கொடுத்துட்டு ஓடியே வந்துட்டேன். அது நல்லா அழகாக போட்டுருக்கு போல. என் மாமியார் என்ன திட்டுறது தப்பே கிடையாது. இவ கூட சேர்ந்தா நம்மளும் கெட்டு போயிடும் போல இருக்கு. சரி இல்லை வரேன். இக்கா உன் பேர் லிஸ்ட்ல வந்திருக்கான்னு பாத்தியா? என்ன லிஸ்டி? அக்கா நம்ம ஃபார்ம்ல எழுதி கொடுத்தோமே. எனக்கு தெரிஞ்சு நம்ம ஊர்ல நிறைய பேர் தூக்கிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்டி தூக்க போறாங்க? சும்மா சொல்றேன். சும்மாலாம் தூக்க மாட்டாங்க. கேட்ட டீட்டெயில் கரெக்டாக நம்ம கொடுத்துருந்தோன்னா தூக்க மாட்டாங்க. லிஸ்ட்ல பேர் இருக்கும். உன் பேர்லாம் இருக்குதாடி? என் பேர், எங்கள் வீட்டுக்கார பேர், மாமியார் பேர் எல்லாமே இருக்கு. அப்புறம் என்ன உங்க பேர்ல இருக்கும்போது என் பேர் மட்டும் இருக்காது? என்ன எங்கள் வீட்டுக்கார பேர் இருக்காத? என் மாமியார் பேர் இருக்காதா? எல்லாரும் பேரும் தான் இருக்கும். அக்கா இருக்குதா இல்லையா மாதிரி செக் பண்ணிக்கா. எங்கடி போய் செக் பண்ண சொல்ற? ஐயோ ஃபோன்லயே செக் பண்ணலாம். அப்போ செக் பண்ணி பாடி. என் பேர் இருக்கானே ராதிகா தங்கதுரை இருக்கா பாரு. ஆமா ராதிகா தங்கதுரை போட்ட உடனே அப்படியே வந்துரும் பாரு. அந்த ஓட்டர் ஐடி நம்பர் சொல்லு. இல்லை அந்த நம்பரை நான் வச்சு வீட்டு இருக்குதடி. சரியா போச்சு போ. இங்க அது கையில தூக்கி சுத்தி இருப்பாங்க. அது வீட்ல பத்திரமா பீரோல வச்சிருக்கேன். இங்க உங்க வீட்ல எல்லா பேரும் இருக்குதா? நான் என்ன செக் பண்ணி பார்க்கலையே. இருமா செக் பண்ணி பாரு. இருமா பேர் இல்லன்னா திரும்ப எழுதி கொடுக்கணும்ல. பார்க்கலாம் ஒன்றும் அவசரம் இல்லை. லிஸ்ட் தான் எப்பவே வெளியிட்டாங்க. ஒழுங்கா செக் பண்ணி பார்த்து இல்லன்னா எழுதி கொடுக்க வேலையை பாரு. எனக்கா நீ ஓட்டர் ஐடி எத்தனை வரையா செக் பண்ணி பார்க்கலாம் பேர் இருக்கானே? பார்க்கலாம்டி. இக்கா நீ இந்த ஊர்ல தான் ஓட்டு போட போறியா? ஆமா நான் இந்த ஊர்ல தானே இருக்கேன். இந்த ஊர்ல தான் ஓட்டு போட போறேன். லூசு மாதிரி பேசினுக்காத. இதுக்கு முன்னாடி நீ உங்க மாமியார் ஊர்ல தானே இருந்த. இப்போதானே இந்த ஊருக்கு வந்த. அட்ரஸ் மாத்திட்டியா? இது வேற இருக்குது. அட்ரஸ் நான் மாத்தலையே. அதே அட்ரஸ்ல தான் இருக்குது. நீ இந்த ஊர் அட்ரஸ்க்கு நீ மாத்தினாதான் இங்க ஓட்டு போட முடியும். இல்லைன்னா உங்க மாமியார் ஊர்ல தான் போய் போடணும். அதுக்கு என்னடி பண்றது? அதுக்கு வந்து நம்ம வந்து ஆன்லைன் சென்டர்ல இருக்குல்ல இசேவை மையம் மாதிரி அங்கெல்லாம் போயிட்டு நம்ம ஒன்றா மாற்றிக்கலாம். அப்படி இல்லைன்னு வச்சுக்கேன். நம்மளுக்கு வந்து இந்த பிஎல்ஓ ஆஃபீஸர் சொல்லிட்டு இந்த ஃபார்ம் கொடுக்குறதுக்கு வந்தார் பற்றியா? அந்த ஃபார்ம் கொடுக்க வந்தார்ல அவர்கிட்டயே நம்ம வந்து இந்த மாதிரி அட்ரஸ் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னா அவர் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்தா நமக்கு அட்ரஸ் மாறிடும். இன்னும் அந்த வேலை வரதுக்குதா? எனக்கு எங்கள் மாமியாருக்கு எங்கள் வீட்டுக்காருக்கு எல்லாருக்குமே அந்த அட்ரஸ்ல தான் இருக்குது. பழைய அட்ரஸ்ல எல்லாத்தையும் இங்கே மாற்றணும் போல. எல்லாத்தையும் கையோட முடிச்சிடு. இங்கே தான் நீ இடம் வாங்கி வீடு வச்சிருக்கிறல்ல. அப்போ நீ இந்த அட்ரஸ்க்கு மாற்றது உனக்கு நல்லது. ஏம்மா அங்கே போனால் உடனே கூட மாற்றி தர மாட்டாங்களே. இன்னைக்கு வா நாளைக்கு வான்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. இந்த பிஎல்ஓ ஆஃபீஸர் கிட்டே ஃபார்ம் கீழே எழுதி கொடுத்தேன்னா டக்குன்னு மாற்றி கொடுத்துருவாங்க. ஆமாம் அட்ரஸ் ப்ரூஃப் மட்டும் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் இருக்குதுடி. சரி டக்குனு அந்த வேலையை முடி. சரி என் மாமியார் வந்து அரிசி கழுவி வைக்கணும் தண்ணியில் சொல்லி இருந்தது. சரி வட்டமானே அப்புறமா எத்தனை மாற்றி செக் பண்ணி பார்க்கலாம் என் பேர் இருக்கா இல்லையான்னு. என் மகா கிட்ட சொன்னா கூட செக் பண்ணி பாப்பா ஃபோனில். அவள் ஃபோன்லையும் செக் பண்ணலாமா? இதனால லூஸ் மாதிரி கேட்டுக்குது. எல்லாரும் ஃபோன்லையும் செக் பண்ணலாம். சரி நான் இப்போ செக் பண்ணி பார்க்குறேன். என் பேர் மட்டும் இல்லாமல் இருக்கட்டும் பாரு. அப்புறம் காலையிலே ரொம்ப பசிக்குது. என்ன சமையல் செஞ்சா? இப்போதான் இட்லி ஊற்றி வைக்க போகிறேன். சரி சுட 2 தோசை ஊற்றி எத்தனை வா. அதுக்கு தான் காலையில் சீக்கிரமா எழுந்துக்கிறது. பல்லு வளர்க்குறது. பல்லு வளர்க்கிட்டு வச்சுக்க காலையில் சீக்கிரமா பசிக்குது. ஏன் இப்படி போடாத வட்டமா இருக்கும். ஏன் இங்கே என்னடி நடக்குதுங்க பாரு. என்னதுரி? என்னது எதுக்கத்தா ஏனிலா? என்ன தென்னை மரத்தில் எவ்வளோ தேங்காய் முத்தி போயிருக்கு பத்தியா? அறக்கிறதுக்கு தான் ஏனி. ஐயோ வயசான காலத்துல எங்கன்னா கொஞ்ச நேரம் சும்மா இருக்கீங்களா? தேங்காய் அறக்கிறேன் மாங்காய் அறக்கிறேன்னு விழுந்து வர போறீங்க. ஒரு வேலை செய்ய ஆரம்பிக்கும் போது அபசக்கணும் பேசாத. இன்னைக்கு நல்ல என்டர்டைன்மெண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன இந்த ஏனி வந்து கொஞ்சம் பிடிச்சிக்கா. டக்குனு ஏறி ஒரு 4 தேங்காய் அறுத்து போடுறேன். ஐயோ இந்த கிளவிட்டு லூசு கீஸ் ஆயிடுச்சானு தெரியல. அத்தா தேங்காய் தானே நம்ம கடையில் காசு கொடுத்து வாங்கிக்கலாம். தென்னை மரத்தில் ஏறாதீங்க. அடே எவ்வளோ விலை விற்குது ஒரு தேங்காய்? 50 ரூபா கொடுத்து வாங்க முடியுமா? கட்டுப்படி ஆகும் நமக்கு. இதை ஏறி அறக்கிறேன். ஒன்னா அறக்க வேணா காஞ்சிச்சுன்னா அதுவே கீழே விழும். அதெல்லாம் எனக்கு தெரியும். ஏன் எப்படி ஏன்னா அப்படி சொல்ற பிச்சு கேட்க மாட்டேங்குது தெரியல. கீழே விழுந்து வாரினீங்களா உங்களை வீட்டில் உட்கார வச்சு யாரு பண்ணி விட பாக்கிறத? அதெல்லாம் கீழே விட மாட்டேன். ஏன் தம்பி சொல்ற பிச்சு கேட்க மாட்டேங்கிறீங்க? நான்லாம் அந்த காலத்துல பனை மரத்திலே ஏறுவேன். இப்போ கொஞ்சம் வயசாயிடுச்சுன்றதுனால இப்போ ஏற முடியல. இந்த தென்னை மரத்துல தானே ஏறேன். அதான் ஏணி பிடித்தா ஏறேன். ஏணி மட்டும் பிடி வீண் கதெல்லாம் பேசாத. சூப்பர் பாட்டி.
ஆட்டிக்கிட்டே வாய் வச்சு விடுவேன். ஓ சாரி சூப்பர் ஆண்டி. ம் அப்படி வா. நீ அது இட்லி ஊற்றணும், தோசை சுடணும், சட்னி அரைக்கணும், எவ்வளோ வேலை இருக்குது. காலையில் எவ்வளோ வேலை இருக்குது, பசங்க வேறு ஸ்கூல் அனுப்பிட்டால. நீங்க என்ன சொல்லிட்டு வச்சுக்கீங்க? ஏங்க கொஞ்சம் வாங்க. பெரிய உனக்கு கூப்பிட்ற, நானே இருக்கிறேன். ஏங்க இப்போ வர போறீங்களா இல்லையா? அம்மா என்ன சவுண்ட் விடுது? என்னடி ஆச்சு? இங்க பாருங்க உங்க அம்மா பண்ற வேலையை. ஏம்மா என்னம்மா இது? அவ ஒரு குரல் கொடுத்தா ஓடி நின்னுப்பா. நம்ம வேணாலும் கத்தி நம்ம ஏன் தானே பாத்தியா அப்படி மயக்க வச்சிருக்கா. ஏம்மா ஏனிலாம் உங்களுக்கு எங்க இருந்து கிடைச்சது? எதுக்குமா ஏனி எடுத்து போட்டு வச்சிருக்கீங்க எங்க தென்னை மரத்துல? தென்னை மரத்துல ஏறி தேங்காய் பறிக்க போறேன். ஏம்மா வயசான காலத்துல எங்கன்னா கொஞ்ச நேரம் சும்மா இருக்கீங்களாம்மா நீங்க? வேணாம் நானே பறிக்கிறேன். அம்மா உங்களுக்கு வேறு சின்ன வயசு ஆகுதுமா, இதுவே கண் ஆப்ரேஷன் வேறு பண்ணியிருக்கு. ஏனி இல்லாம போய் யாரும் தென்னை மரத்துல போய் ஏறுவாங்களா இந்த வயசுல? இந்த மாதிரி வயசாச்சு சொல்லியே உட்கார வச்சுங்கடா. அம்மா தலைக்குங்கம்மா, நான் ஏறி இறக்குவேன். ஏறு எனக்கு தேவை தேங்காய். யார் பிரச்சனை? தலைக்குங்க. ஐயோ இந்த ஏணி வேற ஸ்ட்ராங்காவே இல்லையே. டேய் ஏடா என்னடா மறைச்சு பார்த்தனக்கா? அம்மா இந்த ஏணி எங்க இருந்துமா வேணாந்தீங்க? ஏன் என்னாச்சே? இந்த ஏணி வந்து செல்லரிச்சு போயிருக்குமா, ஏறினா விழுந்துருவோம்மா கீழே. அதெல்லாம் விட மாட்டேன், ஏறு. இல்லை ஏறி கையை கடை உடச்சிக்கிறதுக்கு நான் காசு கொடுத்து கடையிலே தேங்காய் வாங்கி வந்து கொடுக்குறேன். ஏறே இந்த ஏணி உடச்சி அடுப்புல வையே. நானே பக்கத்து வீட்டில் கேட்டு வாங்கி வந்திருக்கேன். அதை உடச்சு அடுப்புல சொல்ற சண்டைக்கு வரத்துக்கா கூட இப்படி அங்கே கொடுத்துருவேன். தூக்குங்க இதை. இது ஒரு ஏணின்னு எடுத்து போட்டு ஏறத்துக்கு வர போயிருக்கீங்க. என்கிட்ட அந்த ஏணி நல்லா இல்லைன்னு உனக்கு தெரியலையா? எங்க அம்மா இப்படியே மேலே ஏறி விடட்டுன்னு பார்த்துன்னு இருந்தியா? ஐயோ லூசு மாதிரி பேசாத. அம்மா சொல்ற பச்சை எங்கன்னா கேட்குறாங்களா? என்னமோ இப்பதான் சின்ன பொண்ணு மாதிரி ஆடி இருக்காங்க. சரி வீடு காசு கொடு, தேங்காய் வேணாரேன். காசுலாம் என்கிட்ட இல்லை. ஏண்டி நேற்று தாண்டி சம்பளம் வாங்கி உன்ட்ட கொடுத்தேன், காசு இல்லைன்னு சொல்ற? அதெல்லாம் செலவாயிடுச்சு. அடிப்பாவி, ஒரு மாசத்துக்கு வச்சு குடும்பம் நடத்துற காசு நேற்று செலவாயிடுச்சு சொல்ற. நைட்டு தாண்டி கொடுத்தேன், நடுராத்திரி எங்கடி போய் செலவு பண்ணிட்டு வந்த? செலவு பண்ண வச்சிருக்கேன், நகை வாங்கிறதுக்கு வேணும். என்னது நகை வாங்க போறியா? குடும்ப நடத்துறதுக்கு காசு கொடுத்தா நகை வாங்க போறியா? ஆமா நீங்க நகை வாங்க தனியா காசு கொடுக்குறியா என்ன? நீ குடும்பத்துக்கு கொடுத்த காசு நான் நகை வாங்க போறேன். ஏண்டி இதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமா கிடையாது. எப்படி குடும்பம் நடத்துறது இந்த மாசத்தை எப்படி பாக்குறது? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் வந்து செயின் வாங்க போறேன். ஹார்ட் செயின் பார்த்து வச்சிருக்கேன், அது வாங்கி ஆகணும். அதுக்கே ஒரு 20,000 ரூபாய் கம்மியா இருக்கு, கொடுங்க. அதான் கொஞ்சம் நெஞ்சு திமிர் இல்லை உனக்கு. ஆனா இப்போ மளிகை சாமான் வாங்குறதுக்கு, பாலில் வாங்கணும், காய்கறி வாங்கணும், காசு கொடுத்தா எதுவுமே நகை வாங்க போறியா? எங்க காசை கொடு, நானே வாங்குறேன் எல்லாத்தையும். ஏங்க போய் வேலையை பாருங்க. ஏடி தங்கம் 1 கிராம் எவ்வளவு விற்குது? அது 12,000 தாண்டி போயின்னு இருக்கு. நீங்க கொடுத்த காசுக்கு 2 கிராம் தான் வாங்க முடியும் போல இருக்குது. அந்த காசு செயின் வராது, என்ன பண்றது? நான் 2 கிராமுக்கு ஒரு நகை கூட வாங்க முடியல. தவிர காசை கொடு நினைப்பீங்க. ஏண்டி நீயே ஒரு தங்கம், உனக்கு எதுக்குடி தனியே தங்கம்? அப்படி சொல்றீங்க? ஆமா நீயே ஒரு 60 கிலோ தங்கம், உனக்கு எதுக்கு 2 கிராம் தங்கம்? பின்றீங்கண்ணா உனக்கு கீதான்னு பேர் வச்சது போல சொக்கத்தங்கன்னு பேர் வச்சிருக்கலாம். சொக்கத்தங்கம் ஜுவல்லரி, சொக்க விற்கும் ஜுவல்லரி. சரி காசு கொடு. காசு கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அடியே போங்க ஆபீஸ் டைம் ஆகுது, கிளம்புங்க போங்க.